ராதே கிருஷ்ணா. அஸ்ட்ரோமித்ரன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று சில நம்மளுடைய அடிப்படை விஷயமான ஜாதகங்களில் நமக்கு இருக்கக்கூடிய சில சந்தேகங்கள், அதுகளை நிவர்த்தி பண்ணுற மாதிரியான சில குறிப்பிட்ட விஷயங்களை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எல்லாரும் சொல்கிறாங்க, 7ல் ராகு இருந்தால் கல்யாணம் நடக்காது, 7ல் ராகு இருந்தால் வேறு ஜாதியில் கல்யாணம் நடக்கும், 7ல் ராகு இருந்தால் அவங்களுக்கு இல்லறம் அவ்வளோ தூரம் சௌக்கியமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 7ல் ராகு இருக்கிறவங்க என்ன பண்ணினா வாழ்க்கையில் சௌக்கியமாக இருக்கலாம்? ஒரே ஒரு கேள்வி தான். ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ல் ராகு இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு களத்திர தோஷம் அப்படிங்கிறது பொதுவான விதி. என்ன பண்ணினா சரி பண்ணலாம்? ஒரே ஒரு பதில் தான். 7ல் ராகுவை யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஸோ கல்யாணம் பண்ணுற பொண்ணு எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, அவள் சொல் பேச்சை கேட்டாலே போதும். அவள் என்ன சொல்கிறாலும் சரின்னு மட்டும் சொல்லிட்டா அவங்க வாழ்க்கை தப்பிச்சுது. நான் திருப்பி ஏதாவது பண்ணுவேன்னு ஆரம்பித்தாங்கன்னா வாழ்நாள் முழுக்க கஷ்டம். இவ்வளோதான். ராகுவை ஜெயிக்கிறதுக்கு உலகத்தில் யாராலையும் முடியாது. நிழலை யாராலையும் ஜெயிக்க முடியாது, விதியை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அதனால் 7ல் ராகு இருக்குது, களத்திர தோஷம்னு சொல்கிறத விட, 7ல் ராகு இருக்குப்பா, உனக்கு நல்லா இருக்கு, நீ உன் வீட்டுக்காரி பேச்சை கேட்டால் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அதை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. அடுத்த விஷயம், 8ல் செவ்வாய் இருந்தால் மாங்கல்ய தோஷம் அப்படின்னு ஒரு வார்த்தை. 8ல் செவ்வாய் இருந்தால் மாங்கல்ய தோஷம்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு இதனால் நிறைய பேர் கல்யாணம் ரொம்ப தள்ளி போகுது. 8ல் செவ்வாய் இருந்தால் எந்த ஸ்தானத்துக்கு அந்த 8ல் செவ்வாய் இருக்கார் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல இந்த செவ்வாய் இருக்கார். 4க்கு 5ஆம் இடத்துல இருந்தால் என்னன்னா வீடு, நம்ம அதாவது தாயார் வழி உறவு முறைகள், அதே மாதிரி நமக்கு தேவையான சுகம், நாம் எதையெல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறது, நல்லா சாப்பிட்றது, நல்லா தூங்குறது, நல்ல சினிமா பார்க்குறது, நல்லா படிக்கணும்னு எதை நம்ம சுகம்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே யார் கொடுக்க போறா அப்படின்னா செவ்வாய் பகவான் தான் கொடுக்க போறாரு. அப்போது மாங்கல்ய தோஷம், சரி, மாங்கல்ய தோஷம் 8ல் செவ்வாய் இருக்கு, நிவர்த்திக்கு என்ன வழி? ஒன்றுமே கிடையாது. நாம் ஒரு மாங்கல்யத்தை தானமாக கொடுத்தாச்சுன்னா நமக்கு ஒரு மாங்கல்யம் நிலைக்கும். 8ல் செவ்வாய் தோஷம்னா 2 தாரம், 2 தாரத்துக்கு என்ன பண்ணணும்? 2 தாலி கட்டணும், அவ்வளோதானே. அதனால வீட்டில் ஒரு சுமங்கலி பிரார்த்தனை பண்ணி வீட்டில் ஒரு திருமாங்கல்யத்தை தானமாக கொடுங்க. முடியாதவங்க ஆலயத்துக்கு போய் துர்க்கை அம்மனுக்கோ அம்பாளுக்கோ ஒரு பொட்டுத்தாலி வாங்கி தானம் பண்ணுங்க, ஒரு பட்டுப்புடவை வாங்கி தானம் பண்ணுங்க, அம்பாளுக்கு அன்னை கட்டி ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. கல்யாணத்தப்ப இன்னொரு தாலி வாங்குவோம், அப்போ 2 தாலி. இதை பண்ணிட்டா செவ்வாய் தோஷத்துலேருந்து தள்ளி வந்துடலாம். ஆச்சா? அடுத்தது, 10ல் குரு பகவான் இருந்தா அவன் யாருக்கோ அடங்க மாட்டான், அவன் இன்னொருத்தட்ட கை கட்டி வேலை பார்க்க மாட்டான், கொஞ்சம் அகம்பாவமாக இருப்பான் அப்படின்லாம் ஒரு இது இருக்குது. அப்போ என்ன செய்வாங்க? சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் பிஸ்னஸ் பண்ண முடியாது. அப்போ அது உத்தியோக தோஷம் அப்படின்னு பேர். சரி, 10ல் குரு பகவான் இருந்தால் அப்போ என்ன பண்ணுறது? ஒன்றுமே இல்லை. குரு பகவானுக்குள்ள காரகத்துவம்லாம் என்னது? தங்கம், பணம், ஆசிரியர், 3 தான். அப்போது தனக்கு என்ன தெரியுமோ அதை 4 குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறது, தனக்கு என்ன தெரியுமோ தான் புதுசாக என்ன கற்றுக்கிட்டோமோ அதை 4 பேருக்கு பிரயோஜனமாக சொல்லி கொடுக்கறது ஒன்று. அதே மாதிரி வருஷத்தில் ஒரு தடவையாவது ஒரு 1/2 கிராம் 1 கிராம் தங்கமாவது யாருக்காவது தானம் பண்ணுறது 2. 3வது, பணம் புரளக்கூடிய இடம், எப்பவும் பணம் இருக்கக்கூடிய இடத்துல உத்தியோகத்துக்கு போகிறது. அப்படி போகிறதுன்னா ஒன்று அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், இல்லை அப்படின்னா பேங்க்கில் வேலைக்கு போகணும், இல்லை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும். ஸோ அதை மாதிரி பணம் புழங்கக்கூடிய இடத்துல வேலைக்கு போகணும்.
அவ்வளோதான். போயாச்சு அப்படின்னா அவங்களுக்கு தேவையான கௌரவம் கிடைச்சிடும். அப்போ உத்தியோக தோஷத்தை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஆச்சா, சரி. லக்னாதிபதிக்கு 2ல் சனி இருந்தால் அவனுக்கு மனநிலை பாதிக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் லக்னாதிபதிக்கு 2ல் சனி இருந்தால் அவருக்கு மனநிலை பாதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதனால அப்படின்னு கேட்டா, நிதன தோஷம் அப்படின்னு பேரு. தனம் அப்படின்னா பொருளாதாரம், நிதனம்னா தரித்திரம். அந்த நிதன தோஷத்துல போய் மாட்டிக்கிறதுனால எப்பவுமே இவங்க கையில 10 பைசா கூட இருக்காது. யாருக்காவது வேணும்னா கிடைக்கும், இவங்க கையால் டக்குன்னு வாங்கி கொடுத்துடலாம். ஆனா இவங்களுக்கு வேணும்னா கிடைக்காது. அப்ப இவங்க அனுபவிக்கணும் வாழ்க்கையில அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, சர்வீஸ் பண்ணணும். யாருக்கு? பல குடும்பங்களுக்கு, தனக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலிக்கு, தன்னுடைய நண்பர்கள் குடும்பத்துக்கு, என்ன தனக்கு பிரியமானவங்களுக்கு கௌரவம் பார்க்காம அவங்க என்ன வேலை சொன்னாலும் சரி அப்படி சரின்னு ஒழுங்கா கேட்டாங்க அப்படின்னா, அந்த பணிவு அப்படிங்கிறது ஒன்று வந்த உடனே சனி பகவான் என்ன பண்ணிடுவார்னா பொருளாதாரத்தை விட்டு கொடுத்துருவார். அதே சனி பகவான் குடும்ப வாழ்க்கையும் கொடுத்துருவார். இவ்வளவுதான். அதனால இந்த தரித்திர நிலையை விட்டு வெளியில வர்றதுக்கு, மனச்சிதைவை விட்டு வெளியில வர்றதுக்கு ஒரே வழி சர்வீஸ் பண்றது தான். 4 பேருக்கு உபகாரமா எதையாவது செய்யறது. அதை ஒன்றை பண்ணியாச்சுன்னா லக்னாதிபதிக்கு 2ல் சனி இருக்கிற தோஷம் நிவர்த்தி ஆயிரும். சரி, அடுத்தாப்புல 5ல் செவ்வாய், 5ல் மாந்தி, 5ல் ராகு, 5ல் குரு, இதெல்லாம் இருந்தால் புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இருந்தா சரி, புத்திர தோஷம் ஓகே. என்னென்ன மாதிரி புத்திர தோஷம்? மாந்தி இருந்தா ஒரு விதமான தோஷம், அதாவது முன்னோர்களுக்கு சரியா கர்மா பண்ணாம, அதாவது அவங்கள தகனம் பண்ணும்போது ஒழுங்கா சரியா அவங்களுக்கு தகனம் பண்ண முடியாம போனது, அல்லது அந்த கொல்லி வைக்கிற காலத்துல சம்திங் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கிறது. இப்போ ஆக்சிடென்ட் மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கிறதா 2 ஸ்பேர் பார்ட்ஸ் காணாமல் போயிடும். அப்போ மிச்சம் இருக்கிற பாடியை தான் நம்ம எரிக்க போகிறோம். அப்போ முழுமையான உடல் இல்லை. அப்போ அங்கஹீனத்தோட கர்மா பண்ணுறதுன்னு பேர். அதை மாதிரியெல்லாம் சில தோஷங்கள் ஏற்படும். அந்த தோஷத்தினுடைய விளைவு தான் மாந்தி தோஷம். அப்படி ஏற்பட்டது அப்படின்னா புத்திர தோஷம் ஏற்படும். நம்ம குழந்தை பிறக்கிறதுல லேட்டு. நிவர்த்திக்கு என்ன பண்ணுறது? ஒன்றே ஒன்று தான், ஊனமுற்றோருக்கு உதவி செய்கிறது. ஒரே வழிதான், ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்கிறது. அவங்களுக்கு ஊனமுற்றோர் இல்லத்துக்கு போய் நம்ம போய் வருஷத்தில் ஒரு நாள் அவங்களுக்கு போய் ஒரு ஸ்பான்சர் சாப்பாடு அன்னைக்கு அரேஞ்ச் பண்ணி நம்மளே கூட இருந்து பரமாறி அந்த குழந்தைகளெல்லாம் நல்லபடியாக கவனிச்சுட்டு அதை பண்ணிட்டு வந்தாலே மாந்தி தோஷம் குறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்காக வம்ச விருத்தி ஆயிரும். அவ்வளோதான். சரி, குருவால் ஏற்படக்கூடிய தோஷம் என்ன அப்படின்னா, 5க்கும் 5குடையவனுக்கும் சேய்க்கும் குருவிற்கும் 5ல் லக்னேசன் இருக்க நல ஈனன் அப்படின்னா, அந்த நல ஈனன் அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டால், குழந்தை பிறக்கிறதே அரியுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்தில் இருந்தால் புத்திர தோஷம் பொது விதி, ஏன்னா குரு. சரி, அப்போ குரு இருக்கிற தோஷத்துக்கு என்ன நிவர்த்தி? சிம்பிளான ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஸ்வர்ணம் அப்படிங்கிறது நம்ம சரீரத்தில் நம்ம உடம்புல நல்ல புஷ்டியா இருக்கக்கூடிய சத்து எதுவோ அதுதான் ஸ்வர்ணம் அப்படின்னு பேரு. வெளியில நாம பார்க்கக்கூடிய தங்கத்துக்கு பேரும் ஸ்வர்ணம் அப்படின்னு பேரு. அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, வெங்கடாஜலபதி, அதாவது மனசு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அதிகாரி அவர் தான். வெங்கடாஜலபதியை போய் பிரார்த்தனை பண்ணி அந்த சந்திர கஷேத்திரத்துல எப்பவுமே முழுமையா அலங்காரத்தோட கோடி கோடியா தன்னுடைய சரீரத்துல எல்லா விதமான ஆபரணங்களையும் வச்சுட்டு சகல சௌக்கியத்தோடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சுவாமி இருக்காருன்னா அது வெங்கடாஜலபதி தான். அவரை போய் நமஸ்காரம் பண்ணணும். அவர் குழந்தையாக பிறந்த அந்த குருவாயூரப்பனை போய் பிரார்த்தனை பண்ணணும். ஸோ அதை பண்ணுற பட்சத்தில் குரு தோஷம் நீங்கிரும். அதனால் நமக்கு
புத்திர தோஷத்துக்கு நிவர்த்தி கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது வகை என்ன அப்படின்னா, ஆசிரியர்களுக்கு சேவை செய்தல். அதாவது குருங்கிற பேரில் யார் இருந்தாலும் சரி, ஸ்கூல் டீச்சராக இருந்தாலும் சரி, நமக்கு சொல்லிக் கொடுக்குற டியூஷன் டீச்சராக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு யாராவது உபதேசம் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, குருங்கிற ஸ்தானத்தில் யார் இருந்தாலும் அவங்கக்கிட்ட பணிவாக நடந்துக்கிறது, அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, இதை பண்ணுற பட்சத்தில் அந்த குரு தோஷம் நீங்கி புத்திர பிராப்தி ஏற்பட்டுரும். முடிஞ்சு போச்சு. சரி, அடுத்தாப்புல செவ்வாய் இருந்தால் புத்திர தோஷம். அது என்ன செவ்வாய் இருந்தால் புத்திர தோஷம்னா, உடன் பிறந்தவர்களுக்கு சொத்துக்களை கொடுக்காம அதை ஏமாற்றி தானே அனுபவித்த பரம்பரையில் இந்த மாதிரி ஒரு தோஷம் வரும். அப்போ அதுக்கு நிவர்த்தி என்ன? 5 லட்சம் ரூபா குழந்தை பிறக்கலை, நிவர்த்தி என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும், அல்லது குழந்தை பிறந்தா நான் உன்கிட்ட கொடுக்குறேன்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு, குழந்தை பிறந்த உடனே சுவாமிகிட்ட விற்று சுவாமி குழந்தையாக வாங்கிக்கணும். விற்று வாங்குறதுன்னு நம்ம ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா? குழந்தைய கொண்டு போய் குலதெய்வத்திட்ட விற்று வாங்கினேன், முருகன்கிட்ட போய் விற்று வாங்கினேன் அப்படிங்கிறோம் இல்லையா? தத்து புத்திரன்னு பேர். அப்போது ஒரு குழந்தைய உண்மையிலேயே தத்து எடுக்கணும், எடுத்து அதை நல்லபடியாக வளர்க்குற பட்சத்தில் அடுத்தாப்புல ஒரு கர்ப்பம் தரிக்கும், ஒரு வகை. ரெண்டாவது வகை, எனக்கு அதிலெல்லாம் இஷ்டம் இல்லை, சுவாமிகிட்ட முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணு, ஏன் செவ்வாய்னா முருகன், பிரார்த்தனை பண்ணிக்கோ, குழந்தை பிறந்தா உங்ககிட்ட விற்று வாங்குறேன்னு சொல்லிக்கோ, அவர் மடியில் கொண்டு போய் குழந்தைய போட்டு அவர்கிட்ட விற்று அவருடைய குழந்தையாக நினச்சி வளர்க்கணும். இவ்வளோதான். இதை பண்ணினா 5ல் இருக்கக்கூடிய செவ்வாயினால் வரக்கூடிய புத்திர தோஷம் நீங்கும். சரி, 12 ராசிகள்லையும் ரொம்ப அரிதான ராஜயோக பிராப்தி அடையக்கூடிய ராசிகள் எது அப்படின்னு பார்ப்போம். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உகந்த ராசிகள்லாம் எது? செல்ஃப் பிஸ்னஸ் யார் பண்ணலாம்? மேஷம், கடகம், துலாம், மகரம் என்று சொல்லக்கூடிய 4 ராசி அன்பர்கள் சுய தொழில் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. அதாவது வெரைட்டியாக ஒவ்வொரு மாதிரியான தன்மையில், ஆனால் அவங்கெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அல்ல, அந்த பிஸ்னஸ் ஃபேமிலியில் தான் அவங்க பிறப்பாங்க. அப்போது அதாவது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த 4 ராசியில் பிறந்தவங்க மந்த்லி சேலரி வாங்குறதுக்குன்னே பிறந்தவங்க. ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிஸ்னஸில் மந்த்லி அவங்களுக்குன்னு ஒரு சேலரி எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரியும் பண்ணினா கூட நல்ல விஷயந்தான். 2 வேலை பார்க்குறவங்க யார்? அதாவது ஒரு இடத்துல வேலையும் பார்ப்பாங்க, சொந்தமாக ஒரு தொழிலும் வைப்பாங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டால், மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், 4 ராசி. இந்த 4 ராசிக்காரங்களும் சொந்தமாக ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது போக இன்னொரு இடத்துல வேலைக்கும் போவாங்க. அவங்க திறமைக்கு தகுந்த ஒரு தொழிலை தானாக சுயமாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது போக மாதம் சம்பளத்துக்கு ஒரு இடத்துல வேலைக்கும் போவாங்க. அப்போது வியாபாரம் பண்ணுற ராசிகள் 4, மந்த்லி சேலரி வாங்கக்கூடிய ராசிகள் 4, அதே மாதிரி இரட்டை தொழில் பண்ணக்கூடிய ராசிகள் 4. முடிஞ்சு போச்சா? அதனால தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம். இந்த ராசியில் பிறந்திருக்கோம் அப்படின்னாலே நாம் இந்த தொழில் பண்ணதான் பிறந்திருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கணும், அப்படிங்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன். சரி, இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, 5, 9 லக்னம், இந்த 3 இடத்துல குரு உட்கார்ந்துருந்தா அவங்களுக்கு என்ன யோகம் கிடைக்கும்? இந்த 1, 5, 9ல் குரு இருக்க பிறந்தவங்களுக்கு ராஜ சந்நியாச யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பிறப்பிலேயே அவங்களுக்கு என்னன்னு கேட்டால், ஏற்கனவே பூர்வ ஜென்ம ஞானத்தோடையே அவங்க பிறக்கிறாங்க. அவங்களே டீச்சர். அவங்களுக்கு ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அது இன்னதுதான் சப்ஜெக்ட்னு புரிஞ்சிடும். அவங்களுக்கு இன்னொருத்தருக்கு போய் சொல்லி கொடுக்கணும், இன்னொருத்தர் சொல்லி அதை ஹோம்ஒர்க்லாம் எழுதணும்னு எழுத வராது. இந்த 1, 5, 9ல் குரு இருக்க பிறந்தவங்க ராஜ சந்நியாச யோகத்தில் பிறந்தவங்க. அப்போ பற்றற்ற வாழ்க்கையில் இருக்கணும். 1000 பேருக்கு இவங்க 1000 மாணவர்களை உருவாக்கணும். அதுதான் அவங்களுடைய வேலை.
பல பேருக்கு ஞானத்தை அள்ளி கொடுக்கணும், அதுதான் அவங்களுக்கு வேலை. அதை செஞ்சாங்க அப்படின்னா இவங்களுக்கும் வாழ்க்கையில் அதுவே ஒரு வேலையாக அமைஞ்சிரும். நிறைய பேர் நான் பார்த்துட்டேன், இந்த 1-5-9 குரு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு சரியான வேலை இல்லை. நான் 2 டிகிரி படிச்சிருக்கேன், 3 டிகிரி படிச்சிருக்கேங்கிறாங்க, ஆனால் வேலைகள் சரியாக இல்லை. என்ன வேலை பார்க்கணப்போ, தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அல்லது தன் ஞானத்துக்கு உட்பட்ட விஷயங்கள் எதெல்லாம் தெரியுமோ ஒரு 1000 மாணவர்களுக்கு அதை போதனை பண்ணுறது. அதை பண்ணியாச்சுன்னா அவங்களும் சௌக்கியம், மற்றவங்களும் சௌக்கியம். அப்போது பொதுவாக சன்னியாசிகளை போய் அவங்க ஆதரித்து அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி அவங்க கையால் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கட்டாயமாக ஏற்படும். அதனால் இந்த சின்ன சின்ன இந்த விஷயங்கள் எல்லாம் ஜனங்கள் ஞாபகம் வச்சுட்டு அவங்க ஜாதகங்களில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு பார்வை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த சில முடிவுகளை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச பெரியவங்க, உங்கள் வீட்டு பெரியவங்க, உங்கள் வெல்விஷர் இல்லை உங்கள் ஜோசியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிரகாரம் நீங்களும் எல்லா சௌக்கியத்தையும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை பிரயோஜனப்படுத்திக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். ராதே கிருஷ்ணா.